நம்ம வளரும்போது நம்மளோட பேரண்ட்ஸோடைய இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே நம்மளுடைய ஃபியூச்சரை இம்பாக்ட் பண்ணும். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த வகையில இப்போ பார்க்கலாம் 3 பேரண்டிங் எரர்ஸ் தட்ஸ் புட்டிங் யூ இன்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ். மிஸ்டேக் 1, டிஸ்மிஸிங் யுவர் எமோஷன்ஸ். நம்ம வளரும் போது சின்ன வயசுல நம்மளோட பேரண்ட்ஸ் அழக்கூடாது, அழுதுனா அடி வாங்குவேன் அப்படின்னும், இல்லைன்னா கோவம் வருதா, உனக்கெல்லாம் என்ன கோவம் வருது, அந்த மாதிரி எதனா சொல்லி உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தினாங்கன்னா, அதாவது யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் டு ஷோ யோர் எமோஷன்ஸ் இன் of your own primary caregivers. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வளர்ந்தீங்கன்னா, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றது தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்ககிட்ட எமோஷனலா யாராவது வந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் கத்துக்க போகாம மாறதுக்கு உண்டு. சோ இந்த மாதிரி ஆகும்போது you can also develop what you call as an avoidant attachment style. அதாவது யாராவது உங்ககிட்ட I love you, I care for you அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அங்க ஷட் டவுன் ஆயிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரெண்டாவது தவறு ஓவர் பேரண்டிங். அதாவது நீங்க கேட்கறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது உங்க கையில இருக்கு. அண்ட் சிமிலர்லி உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்காக எல்லா டெசிஷனையும் எடுக்கிறாங்க. யூ ஆர் unable to make your own decisions. இந்த மாதிரி நீங்க வளர்ந்தீங்கன்னா chances are you will find it very difficult to make decisions on your own. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சொந்தமா ஏதாவது டிசைட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அண்ட் when you're in a relationship, நீங்க டெசிஷன்ஸ்க்கு உங்க பார்ட்னர் ரிலை பண்ணி ஓவரா இருப்பீங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். உங்களுக்கும் ஒரு எமர்ஜென்சில நீங்க ஏதாவது 2 விஷயத்துக்கு நடுவில் டிசைட் பண்ணணும்னா நீங்களும் ஐயோ என்னால டிசைட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. So this actually steals your autonomy and your ability to solve problems. மூணாவது மிஸ்டேக், ரோல் ரிவர்சல். அதாவது நீங்க பேரண்ட் மாதிரியும் உங்க பேரண்ட்ஸ் சில்ட்ரன் மாதிரியும் பிஹேவ் பண்ணாங்கன்னா it has a lot of issues that you will have to face when you grow up. அதாவது உங்க அம்மா உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதோ, இல்ல உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதோ, இல்ல சிப்லிங்ஸ் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கிறதோ, இல்ல you probably had to work or start work early on so you can take care of your parents and your family, where நீங்க ஒரு குழந்தைய என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வளர்ந்தீங்கன்னா சான்சஸ் ஆர் நீங்க பீப்புளை டேட் பண்ண மாட்டீங்க, ப்ராஜெக்ட்ஸ் டேட் பண்ணுவீங்க. அதாவது this person has an alcohol problem, நான் புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல நீங்க புரோக்கன் அண்ட் அபியூசிவ் பீப்புளை டேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க பண்றதை பண்ணிட்டு தான் போவாங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா நீங்க அந்த அபியூஸை ரொம்ப டாலரேட் பண்ற மாதிரி ஆயிடும்.